ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜில் இருக்கிற சம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் அதோட கான்செப்ட் பார்த்துருந்தோம். இன்னும் அதில் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வரும்போது அதில் இருக்கிற ஃபார்முலாஸையும் பார்த்துட்டு கான்செப்டையும் பார்த்துட்டு சம்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம சம்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சம். ஒரு ரூபாயில் 50 பைசாவின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 ரூபி அப்படின்னா நமக்கு அதில் 100 பைசா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 100 பைசா இருக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது 1 ரூபியில் 50 பைசா எவ்வளோ சதவீதம்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே டேர்மில் மாற்றிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எப்போவுமே 50 பைசே டிவைடட் பை 100 பைசே இதோட பர்சன்டேஜ் தான். இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போது 100ல் எவ்வளோ இருக்குது? கரெக்டாக 50 இருக்குது. பர்சன்டேஜ் அப்படின்னாலே பை 100ன்னு அர்த்தம். இது அதே டேர்மில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் இங்கே 100 போட்டு இப்படி அடித்து 50% சொன்னாலும் சரி, இல்லை 100ல் 50 இருக்குதுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக 50% சொல்லிட்டு சரி. இதுதான் ஆன்சர். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போவோம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா 1 hour, அதாவது 1 மணி நேரத்தில் 30 நிமிடங்களின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1/3 அப்படிங்கிறதோட பர்சன்டேஜ் அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். இன்ட்டு 100 அதெல்லாம் போட்டோம்னா பர்சன்டேஜ் போட்டிருந்தா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 33.33ன்னு போகும். அப்படி இல்லை அப்படின்னா 33 1/3 இப்படி கூட எழுதிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸிங் கொஷின்ஸ். ஓகேங்களா? நம்ம இதை வச்சு தான் இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டுத்தையும் ஒரே இதில் மாற்றிக்கணும்னு சொன்னோமா, இங்கே ஹவர்ஸில் இருக்குது ஒன்று. 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கேட்டிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 20 நிமிஷம் எவ்வளோ? 60 நிமிஷத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ட்டு 100 போடுவோமா? ஆக்சுவலாக இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிப்போம். 1/3 1/3 அப்படிங்கிறதோட பர்சன்டேஜ் அப்படின்னா இன்ட்டு 100 நம்ம போட்டோம்னா 100/3 100/3 அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33 1/3 வரும். ஆக்சுவலாக இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது மேலே இருந்தே பார்த்தீங்கன்னா 100/3 இதை நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. 3 அப்படின்னா 9 9 போக மீதி 1 3. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 × 3 9. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1. அந்த 1 இங்கே இருக்கிற 3. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 1/3. இதுதான் அதோட பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 0.0003 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்துட்டு பர்சன்டேஜாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100 போடுவோம். இன்ட்டு 100 அப்படின்னா இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட் 2 ஸ்தானம் தள்ளி வரும். அவ்வளோதான் வந்துட்டு நம்மளோட சம்ஸே. இது பார்த்தீங்க அப்படின்னா 0.03% அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இன்கேஸ் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஏரியாவை மட்டும் எப்படி கொடுத்துருக்க கொஷின்ஸை 4 ஸ்தானம் தள்ளி 0 இருக்குங்களா, அதாவது புள்ளிக்கு அடுத்து 4 ஸ்தானம் இருக்குதா, அப்போ 3 இப்படி எழுதிக்கலாம் இதோட வேல்யூவை. ஓகேங்களா? இன்ட்டு 100 பர்சன்டேஜாக மாற்றதால 2 0க்கு 2 0 போச்சு. இங்கே கீழே இருக்கிறது 2 0. ஸோ 0.03ன்னு வரும். நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பார்த்த உடனே போட்டுடலாம். இன்கேஸ் எப்படி அது அப்படின்னா இப்படி தான் அது வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கூடை இருக்குது. அந்த கூடையில் 25 பழம் இருக்குது. அதில் 5 பழங்கள் வந்துட்டு இருக்குது. 25 பழங்கள் இருந்ததில் 5 பழம் தான் இருக்குது. எனில் அந்த ஆரஞ்சு பழங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? டோட்டலாக 25 பழம் இருக்குது. அந்த 25 பழத்தில் 5 பழம் அப்படின்னா ஆரஞ்சு பழம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆரஞ்சு பழம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஷினாக கேட்குறாங்க. ஸோ அப்போ 5 அப்படிங்கிறது ஆரஞ்சு பழம். டோட்டலாக இருக்கிறது 25 பழங்கள். அதில் 5 தான் ஆரஞ்சு பழம். அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். இன்ட்டு 100 போடுவோம்.
இந்த 5ஐயும் இதையும் கேன்சல் பண்ணுங்க. ஓகே 1/5 அப்படின்னு வரும். 100/5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20%. ஸோ இதோட ஆன்சர் 20%. நீங்கள் அதை கிளியராக பார்த்தீங்கன்னாலும் 5/25 அப்படிங்கிறத வச்சாலே டேரெக்டாக நம்ம வந்து 20%ன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா. நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா இதில் பாருங்க, பழ வியாபாரி வந்துட்டு 40% பழத்தை வந்து வித்துட்டாங்க. மீதி இருக்கிறது 420 பழங்கள் இருந்தது. அவர் வைத்திருந்த மொத்த பழங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதான் சம்ஸு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பழ வியாபாரியிடம் இருந்து பழங்களில் 40% விற்றுவிட்டது. மீதி 420 பழங்கள் இருந்தால் அவர் வைத்திருந்த மொத்த பழங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ மீதி என்னன்னா 40% வித்துருச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%. இந்த 60% அப்படிங்கிறது தான் 420. ஓகேங்களா, ஏன்னா டேரெக்டாக 100%ல இருந்து 40% வித்துருச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 60 தான். அந்த 60% தான் இவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு என்னன்னா அவர் வச்சிருந்த டோட்டல் பழத்தை தான் கேட்குறாங்க. அப்போ 60% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் 6ஆல் கேன்சல் பண்ணலாம். 6ஆல் கேன்சல் பண்ணால் இதை என்ன பண்ணலாம், 10% அப்படின்னு வந்துடும். இங்கே 6ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா 6 × 7 42. அப்போ 70 அப்படின்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 10% 70னா இன்னொரு 0 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 100%. 100% எவ்வளோ, 700. இதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை 15 மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கையில் 15% பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டலாக இருக்கிறதுல 50% பிஸ்கட் தான் வந்து 30. ஸோ அப்போ 100% பிஸ்கட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதான் கொஷின்ஸு. இப்போ நம்ம ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதை 15ஆவது பாட்டில் அடித்தோம் அப்படின்னா 1% 2ன்னு வரும். இதை நம்ம வந்துட்டு 15 ஓர் 15 15 2 15 30. ஸோ அப்போ 1% 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இங்கே 2 0 ஆட் பண்ணால் 100%, இங்கே 2 0 ஆட் பண்ணால் 200ன்னு வருது. அப்போ 100% 200. அதில் இருக்கிற மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை 200. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட நாளில் 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 7 மாணவர்கள் வருகை தரவில்லை எனில் வருகை தராத மாணவர்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஒரு சம்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். 7 மெம்பர்ஸ் வரலை. எவ்வளோல, 35ல. 7ல் 35 அப்படிங்கிறது வரலை. இதோட பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. நம்ம இப்படி சால்வ் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். பாருங்க, ஆல்ரெடி 1 கீழே 5 7ஆம் வெப்படல் அடித்தோம்னா. ஸோ அப்போ 100/5 அப்படின்னா எவ்வளோ வரும், 20%. நம்ம ஆல்ரெடியே பார்த்துருந்தோம். 20% இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டதுன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அழுகிய மாம்பழங்களின் சதவீதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 மாம்பழம் அழுகிடுச்சு. எவ்வளோல, 36ல். அப்போ 36ல் 5 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஓகே இப்படி தான் இருக்கும். பர்சன்டேஜும் போட்டோம். இது என்னன்னா நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் வர மாதிரியான ஒரு கொஷின்ஸாக இருக்குது. கொஞ்சம் இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே 18 2ஆம் வெப்படல் அடிப்போம். மேலே வந்து 2ஆம் வெப்படல் அடித்தா 50. திரும்ப இதை பண்ணால் 9, மேலே பண்ணால் 25. ஸோ இது இப்போ எப்படி சிம்பிளியாக சால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 25 இருக்குது, கீழே 9 இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ 5 × 25 அப்படின்னு 5 × 25 அப்படின்னு பார்த்தோம்னா 125 டிவைடட் பை 9. இதை ரிமைனிங் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. 499 அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ரிமைனிங் 3 இருக்குது. ஸோ 3 அப்படின்னா இந்த இடத்துலயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 4 × 9 அப்படின்னா 36 வரும். அப்போ 4ஐ விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது 3,
4 விட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/9 அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் 4 இன்ட்டு 9 9 மீதி வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 இந்த இடத்துல 35 இருக்கு. நமக்கு என்ன வேணும்? 3 இன்ட்டு 9 அப்படின்னா 27. 27 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? இந்த இடத்துல நம்மளுக்கே நல்லாவே தெரியும் 8 இருக்கும். அந்த 8 அப்படியே மேலே போட்டுக்கோங்க, டிவைடட் பை 9. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 50 பேர் கொண்ட ஒரு வகுப்புல 23 பேர் மாணவிகள். மற்றவர்கள் மாணவர்களினில் மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ 50 மெம்பர்ஸ் இருக்கிறது, டோட்டலாக 50 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ், அதாவது கேர்ள்ஸ்னு சொல்லிக்கலாம், கேர்ள்ஸ். அப்படிங்கிறப்ப இங்கே கொஞ்சம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, நம்மளுக்கு தேவை 100 தான். மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த இடத்துல வர்றது 46. ஸோ 46% அப்படின்னா கேர்ள்ஸ். இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? 54. 54 தான் என்னது? பாய்ஸ். ஓகே, அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. நம்மள இதில் நல்லா நோட் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸ் பாடவர்களை தான் கேட்டிருக்காங்க. இப்போ 54 தான் ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 46 வரும். இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட், ரவி கணிதத்தில் 75க்கு 66 மதிப்பெண்களும் அறிவியலில் 80க்கு 72 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார் எனில் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் அவர் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா 66, எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 75க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் அவர் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 72, எவ்வளோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 80ல். கொஞ்சம் நல்லா பாருங்கள், இந்த 75 இங்கேன்னு பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரென்ஸ் வருது, இங்கேன்னு பார்த்தீங்கன்னா 8 டிஃப்ரென்ஸ் தான் வருது. ஸோ வாங்கினதுல 8 மார்க் தான் கம்மியாக வாங்கியிருக்காரு சயின்ஸில். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு என்னன்னா அதிக மதிப்பெண் பெற்றிருப்பாரு. ஓகேங்களா? எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றோம்னா சயின்ஸ்ன்னு சொல்லிடலாம். கொஸ்டின் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் எவ்வளோ பர்சன்டேஜ் பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 80ல் 72 வாங்கியிருக்காரு, அதுதானே? ஆமாம், 80ல் 72 வாங்கியிருக்காரு. அப்போ 72 நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இதையும் நம்ம என்ன ஆகுதுன்னா 8 அப்படின்னு அடிக்கலாம். 8ஆல் அடித்தோம் அப்படின்னா கீழே 10, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 9 வரும். ஸோ 9/10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 அப்படிங்கிறப்ப மேலே 90 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். அப்போ 90% அவர் வாங்கியிருக்கிறாங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப நார்மலான கொஸ்டின்ஸ் தான். 400ஐ விட 25% குறைவான எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 400 அப்படிங்கிறது 100%. ஓகே, 25% குறைவான எண்ணுனா இதை நாம் 4ஆம் எண்பட்டால் அடிக்கிறோம். 4ஆம் எண்பட்டால் அடித்தா இதை வந்து 4ஆம் எண்பட்டால் அடித்தா பை 100. இதை வந்து 4ஆம் எண்பட்டால் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் 25 வரும். இப்போ 25% 100 அப்படின்னா 400ல் 25% கம்மியான நம்பர்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 300ன்னு வரும். ஸோ அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல கொஸ்டின். 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் உள்ளது என காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரே டேர்முக்கு தான் கொண்டு வரணும். ஒரே டேர்ம் கொண்டு வந்தால் தான் கரெக்டாக நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறு வேறு இதில், ஒன்று கிராமில் இருக்குது, ஒன்று கிலோகிராமில் இருக்குது. ஸோ 18 கிராம் அப்படிங்கிறத வச்சுப்போம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம்னு இருக்குது. ஸோ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிராம். இது நம்மளுக்கு தெரியும். இப்போ 7.2 அப்படிங்கிறப்ப நமக்கு 18 டிவைடட் பை 7200 அப்படின்னு எழுதிடலாம். 1000ஆல் இதை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 7200 ஆகிடும்.
7200ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தான் கேட்குறாங்க. ஸோ இன்ட்டு பர்சன்டேஜ் இந்த இடத்துலேருந்து 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18/72. 18/72ங்கிறது இப்போ 18 வந்துட்டு நம்ம நார்மலாக அடித்தோம் அப்படின்னா 9 வரும், இங்கே 36 வரும். திரும்பவும் அடித்தோம் அப்படின்னா 1/4ன்னு இருக்கும். 1/4 இதே இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா 25%ன்னு போட்டுடலாம். உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இங்கே இதோட டோட்டல் பர்சன்டேஜ் தான் கேட்கறதால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு 0 வச்சுக்கிறோம். அதாவது இப்படி இருக்கும். அது என்னன்னா இந்த இடத்துல நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 1 உள்ளே இருக்கும், 4 வெளியே இருக்கும். அப்போ நம்மளால் அடிக்க முடியாதா? 0 பாயிண்ட்னு வச்சா ஒரு 0 சேர்ந்துடும். ஒரு 0 சேர்ந்துருச்சு அப்படின்னா 2. 2 × 4 8. 8னா 2 ரிமைனிங் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சேர்த்ததால 0. அப்போ 5 × 4 20. இப்போ 0 ஆகிடும். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. இப்போ ஆக்சுவலாக 1/4 அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் 0.25%. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 28%. ஓகே இது நம்மளோட கொஷின்லேயே இருக்குது. பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம பை 100ன்னு போடணும். ஓகே 28/100, 36/100. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது இங்கே 3 0க்கு 3 0 கேன்சல். ரிமைனிங் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த 7க்கு இந்த 24 அப்படிங்கிறது கேன்சல் ஆனால் இங்கே 4ன்னு இருக்கும். ஓகே இந்த 5க்கும் இந்த 10க்கும் கேன்சல் ஆனால் இங்கே 2ன்னு இருக்கும். இந்த 2க்கும் மேலே இருக்கிற 4க்கும் கேன்சல் ஆனால் இங்கே ஒரு 2 வரும். அப்போ 2, 36, 5 இது மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். அப்போ 36 × 10 360ன்னு வரும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போ. 25% ஆஃப் 360 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே 25% ஆஃப் 360 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு 15% ஆஃப் 240 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 25% 360 என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போ நம்மளை இதை அதை தனியாக வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 360 அப்படிங்கிறது ஒரு 100%. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுக்கு இந்த 360ல் 25% எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. 25% வேணும்னா டிவைடட் பை 4ன்னு போடுவோமா? டிவைடட் பை இந்த இடத்துல 4ன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே 25% வரும். இங்கேயும் டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 90 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். 25% 90. தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 15% 240 அப்படின்னு இருக்குது. ஸோ 240 ஃபைன் பண்ணோம். அப்போ 100% 240. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆனால் 10% அப்படிங்கிறது 24. அப்போ இதில் பாதி 5%. 5%ங்கிறது 12. ஸோ இந்த இதை மட்டும் ஆட் பண்ணுங்க, நம்மளுக்கு 15% கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோன்னா 36. ஸோ 15% 36. இங்கே வந்து 25% 90. இது ரெண்டு இதை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா? 90 மைனஸ் 36. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 54. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? ஓகே இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1% ஆஃப் 1% ஆஃப் 25% ஆஃப் 1000 எவ்வளோ ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. 1% அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் 1/100. அகைன் 1% அப்படின்னா 1/100. அகைன் 25% அப்படின்னா 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 1000. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே
இங்கே 3 0 போயிடுச்சு, இங்கேயும் 3 0 போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிவைடட் பை 30 அப்படின்னு இருக்குது. 25 டிவைடட் பை 30. இங்கே பாருங்க 1 2 3 30 இருக்குது, மேலே 2 இருக்குது. அப்போ 0.025 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஏன்னா 2 0 அடுத்து இன்னொரு 0 இல்லாததால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 வச்சு பாயிண்ட் வச்சுக்கிறோம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண் இருக்குது, அதில் 16 2/3% ஆனது 40 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 16 2/3% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 2/3% 40னா அந்த நம்பர் என்ன, ஃபுல்லாக எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 into இது 48 plus 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம நிறையா டைம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ 50/3 அப்படின்னு இருக்கும். இதோட பர்சன்டேஜ் தான் 40 அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இங்கே இருக்கிறது என்னன்னா 16, ஆல்மோஸ்ட் 16%. அப்போ 100% எவ்வளோ, இதை விட அதிகமாக வரப்போகுது. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 40%ன்னு இருக்கிறதால இந்த இடத்துல 2 0. என்னன்னா இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதில் 50/300 அப்படிங்கிறது தான் 40. அப்படின்னா எக்ஸோட ஃபுல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, இப்போ எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போகணும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 5ஆல் இதை அடித்தோம்னா 5 30 6. அப்போ 6 நாள் அப்படின்னா 24, ஒரு 0. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 240 அப்படிங்கிறதான். எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதில் 16 2/3% 40னா இப்போ எக்ஸ் எவ்வளோ, இதை அடியில் கொண்டு போயிடுவோம், அவ்வளோதான் ஆன்சர் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஓவர் கேல்குலேஷன் மாதிரி இருக்கும். ஈஸியாக நோட் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளாகவே போட்டுடலாம். ஓகே, இது ஃபுல்லாகவே கேல்குலேஷன் தான். கேல்குலேஷன் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் வரக்கூடிய கொஸ்டினாகவும் இருக்கலாம். இதை வந்து சிம்பிளிஃபிகேஷனும் சொல்லலாம், இல்லை பர்சன்டேஜ் சொல்லலாம். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தோம் சிம்பிளிஃபிகேஷனை தனியாக பார்க்க வேணாம், நம்ம வந்து எல்லாத்தோட சால்வ் பண்ணி பார்ப்போம். ரிமைனிங் அதில் மிஸ் ஆனது மட்டும், கான்செப்டில் மிஸ் ஆனதை நம்ம சிம்பிளிஃபிகேஷனை தனியாக பார்த்துருவோம்னு சொன்னோம். ஸோ இதை ரெண்டு இதில் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 36% ஆஃப் 245 மைனஸ் 40% ஆஃப் 210 ஈக்குவல் டு 10 மைனஸ் வாட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். 245 அப்படிங்கிறதுல நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா 36% ஃபைன் பண்ணணும். இது 100%. நம்மளுக்கு என்ன வேணும், 36% தான் வேணும். ஸோ இதை நம்ம 5ஆல், இது வந்து 36 வேணும்னா மேலே இருக்க 100 5ஆல் அடிப்போம், அப்போ 20%ன்னு வரும். அப்போ இங்கே 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 449 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபைன் பண்ணிட்டோம். இதில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36%. நல்ல ஞாபகம் இருக்குது, 36% தான் கேட்டிருக்கோம். இப்போ இந்த 20ங்கிறதுல நம்ம 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 4.9 வரும். எவ்வளோ, 2%. 2% ஏன் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா 2% வந்து 36 போயிடலாம். ஸோ இந்த சைடும் ஒரு 18ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 2 × 18. இங்கேயும் அதே மாதிரியே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 49 வைங்க, ஒரு ஸ்தானம் வந்து லாஸ்ட்டில் புள்ளி வச்சுக்கலாம். 49 × 18. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 36% வந்துருச்சு. ஸோ இங்கே அப்படின்னா 49 72 வருமா, 72க்கு 2 ரிமைனிங் 7,
4 into 8 32 32 39. ஸோ 1ஆல் பண்ணும்போது 49 அப்படியே வரும். ஸோ ரிமைனிங் 1 மேலே வரும். 8 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 88.2 அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸோட ஆன்சர். செகண்டோடது பார்த்துருவோமா? செகண்டோடது என்ன அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸி தான். 210 அப்படிங்கிறது 100%. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? 40% தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்தானம் இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 10% அப்படின்னா நம்மளுக்கு 21ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 40% அப்படின்னா இன்ட்டு 4 பண்ணுறோம், இங்கேயும் இன்ட்டு 4 பண்ணுறோம், இங்கேயும் இன்ட்டு 4 பண்ணுறோம். அப்போ இங்கே 84, இங்கே 40. ஸோ இதோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது செகண்ட் கேஸோட வேல்யூ. ஃபஸ்ட்டுக்கு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஃபஸ்ட்டையும் ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் -2 ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸ். இது கூட தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88.2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 84 ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 4.2 10 மைனஸ் எக்ஸ். இப்போ 4.2 10 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் இந்த சைடு வந்துடும். ஸோ இது இந்த சைடு போயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 4.2 அப்படின்னு இருக்கும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.8. ஸோ